நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மோகன், நீயா? நீங்க என்ன பண்ற? அதே கேள்வியை உங்ககிட்ட கேட்குறேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் கீழே வந்திருக்காங்க, நிறைய கெஸ்ட்லாம் இருக்காங்க. நீங்க உட்காந்து லேப்டாப்ல என்ன பண்ணிட்டு இருக்க? நீ எப்படா இருக்க? நான் நல்லா இருக்கேன் கார்த்திக். நான் உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீழே நீ யார்கிட்டையும் பேசாம ரொம்ப சைலண்டா உட்காந்துட்டு இருந்த. அப்புறம் திடீர்னு மேலே வந்துட்டேன். என்ன கார்த்திக், ஏதாவது பிரச்சனையா? எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்கு. சரி வாடா, நாமளும் கீழே போலாம். நீ சொல்றதும் சரிதான், கீழே நிறைய கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. நீ முதல்ல போ, நான் 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். கார்த்திக், உன் பிரச்சனை உன்னால என்கிட்ட இருந்து மறைக்க முடியாது கார்த்திக். இங்க ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியுது. நான் நல்லா கவனிச்சிட்டு இருந்தேன். கீழே பூஜை நடக்கும்போது நீ அர்ச்சனாவும் தனியாவே நின்றுட்டு இருக்கீங்க. ஐ மீன், உனக்கு என்கிட்ட சொல்றதுக்கு இஷ்டம் இல்லைன்னா பரவாயில்ல கார்த்திக். ஆனா இங்க எதுவும் நடக்கலன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாத. கரெக்டா? அதை எப்படி சொல்றதுன்னே தெரியலடா. வீட்டுல எல்லாமே தலைக்கீழா மாறிடுச்சு. நானும் அர்ச்சனாவும் பேருக்கு தான் இந்த வீட்டுல எல்லாரோடையும் இருக்கோம். ஆனா தனித்தனியா வாழ்ந்துட்டு இருக்கோம்டா. இந்த வீட்டையே 2ஆ பிரிச்சுட்டாங்க. என்ன? ஏன் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க? லக்ஷ்மி, என்னம்மா இது? நீ இன்னும் இங்கதான் இருக்கியா? சீக்கிரமா போய் நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வா. நீ இந்த வேலையெல்லாம் விட்டுரு, நாங்க பாத்துக்கிறோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்கல்ல, நீ சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வா, சரியா? அம்மா, அது நான் எல்லாருக்கும் டிஃபன் எடுத்து வைக்கட்டுமா? எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அர்ச்சனா. மாணிக்கமும் அக்காவுமே எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. அப்போ நானும் போய் அவங்களுக்கு உதவி பண்றேனே. பெரியம்மாவால தனியா என்ன பண்ண முடியும்? நான் போய் என்னன்னு பாக்குறேன். அர்ச்சனா, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ போ. இங்க எல்லா வேலையும் நாங்களே பாத்துக்கிறோம். நானும் இங்க தானே இருக்கேன். நான் இந்த பிளேட்டையாவது எடுத்து வைக்கிறேன். இங்க யாரும் நம்மள கவனிக்கல அர்ச்சனா. அதனால நம்ம நடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நேத்து கோவில்ல நீயும் கார்த்திக்கும் பூஜையெல்லாம் நல்லபடியா முடிச்சிட்டீங்கல்ல? ஆமா, எல்லாம் நல்லா நடந்தது. எவ்வளவு தேடியும் நீங்க கிடைக்கவே இல்ல. அர்ச்சனா, நீ உன் அம்மா அப்பா கூட தான் பூஜை பண்ணணும்னு நினைச்சிருந்தனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நீ சொல்லிருந்தா நாங்க ஒண்ணும் வேண்டான்னு சொல்ல போறது இல்லையே. நான் இப்ப கூட இதை எதுக்காக சொல்றேன்னா, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தனா நாங்க காத்திருக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காது. இல்லம்மா, அது வந்து ஒரு விஷயத்தை நாங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம். நீங்க 2 பேரும் உங்க இஷ்டப்படி வாழணும்னு நினைக்கிறீங்க. உங்க பெரியப்பாவும் இதுக்கான அனுமதியை கொடுத்துட்டாரு. எந்த விஷயத்துக்காகவும் உங்களை நாங்க தடுக்க போறது இல்ல. இப்ப எதுக்காக இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் மறைக்கணும்? அம்மா, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க 2 பேரும் அப்படி எல்லாம் எதுவும் நினைக்கல. நேத்து கோயில்ல ரொம்ப நேரம் நாங்க தேடினோம். எவ்வளவு தேடியும் நீங்க கிடைக்கவே இல்ல. லக்ஷ்மியோட போன் நம்பரும் ரீச் ஆகல. அதனாலதான் வழியில நாங்க அம்மாவை... நீ எந்த சாக்கு போக்கு சொல்ல வேண்டாம். இது எல்லாத்தையும் கேட்கும்போது இன்னும் வேதனையா இருக்கு. அம்மா, இல்ல சவிதா, எனக்கு இப்ப இது வேண்டாம். எனக்கு இது குடிக்கணும்னு தோணல. ஆனா இது நீங்க குடிச்சாகணும். ப்ளீஸ் சவிதா. பாட்டி, எனக்கு என்னவோ ஒரு மாதிரியா இருக்கு. ஆனா வந்தனா இந்த ஜூஸ் உனக்கு... இல்ல வேண்டாப்பா சூர்யா, அவளுக்கு பிடிக்கலன்னா விட்டுறலாம். ஆனா பாட்டி, உங்க டேப்லெட் சாப்பிடணும். இருக்கட்டும், அப்புறமா சாப்பிடுவாங்க. தொந்தரவு பண்ணாதீங்க. வந்தனா, பாத்துமா, பாத்து மெல்ல பாத்து. வந்தனா நீ குமுதா, இதையெல்லாம் சீக்கிரம் கொண்டு உள்ள வையே. நேரம் வேற இல்ல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க. லட்சுமி வேற தயார் பண்ணணும். பெரியமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லா வேலையும் நான் செஞ்சு முடிச்சிடுறேன். சரிங்க சாந்தி, நாங்க எல்லாரும் கிளம்புறோம். ஐயோ இல்ல இல்ல, நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருங்களேன். இன்னைக்கு நம்ம லக்ஷ்மிக்கு நிச்சயதார்த்தம். அப்படியா? லக்ஷ்மி கல்யாணத்துக்கான ஏற்பாடு வேற நடக்குதா? ஆமா, திடீர்னு தான் ஏற்பாடு பண்ணோம்.
இன்னைக்கு லக்ஷ்மிக்கு நிச்சயதார்த்தமா? இத பத்தி நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே. ஆமாங்கா, இத பத்தி நமக்கு எதுவுமே தெரியாதுல்ல. நீங்க இருந்து லக்ஷ்மியை ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் போறீங்க. சரிங்க, இந்த சுபகாரியம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே நாங்க கிளம்புறோம். நீங்க போய் உட்காருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். சரி. சீக்கிரம் நீங்க உட்காருங்க. குமுதா, இந்த வேலையில அப்படியே இருக்கட்டும். என்னோட ரூமுக்கு போய் பூஜைக்கு தேவையானதெல்லாம் இருக்கு, போய் எடுத்துட்டு சரிம்மா. வந்துரு போ. அம்மா, நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அம்மா, நான் இந்த தட்டை அலங்காரம் பண்ணட்டுமா? அர்ச்சனா, அதெல்லாம் வேண்டாம். நந்தினி, உங்க அம்மாவோட ரூம்ல இருந்து வெள்ளி டம்ளர் கிண்ணம் அதெல்லாத்தையும் எடுத்துட்டு வாமா. இத பாரு சாந்தி, ஆ? இத நான் எடுத்துட்டு வந்துட்டேன். நீ ஸ்வீட் எல்லாம் எடுத்து வச்சியா இல்லையா? பெரியமா, நான் இப்பவே போய் எடுத்துட்டு வந்து வச்சிடுறேன்க்கா. ஆ. நந்தினி, போமா, போய் லக்ஷ்மியை ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. அர்ச்சனா, நீ போய் லக்ஷ்மியை ரெடி பண்ணலாம்ல. சம்பந்தி அம்மா மட்டும் எப்படி எல்லா வேலையும் பண்ணுவாங்க? நானே இப்ப அதுதான் சொல்ல வந்தேன். நான் போய் லக்ஷ்மியை ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். அப்புறம் சாந்தி, உங்ககிட்ட கேட்க நான் மறந்துட்டேன். மாப்பிள்ளை குடும்பம் எப்படிப்பட்டது, யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? துரை சார் உங்களுக்கு தெரியும்ல, அவரோட பையன் நிக்கிலுக்கு தான் பேசிருக்கோம். ஆஹா. அவங்களுக்கு ஒரே பையன்தான், வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்திருக்கா. அது மட்டும் இல்ல, இந்த சின்ன வயசுலயே வியாபாரம் எல்லாத்தையும் அவன் தான் பாத்துக்கிறான். அது வந்து மன்னிக்கணும், நாங்க இப்போ வந்துடுறோம். போயிட்டு வாங்க. பாப்பா. சம்பந்தி அம்மா, நான் இப்ப வந்துடுறேன். சரி, சுகன்யா, உண்மையிலே ரொம்ப நல்ல பையன். அப்படியா? நேத்து கோவில்ல சம்மந்தியை நாங்க பார்த்தோம். அப்ப அவங்கதான் இன்னைக்கு நல்ல நாள், இன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. நாங்களும் உடனே சரின்னு சொல்லிட்டோம். எல்லாம் நல்லபடியா நடந்தா அதுவே போதும்ல. எல்லாமே திடீர்னு முடிவானதுதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ நார்மலா தானே இருக்க? ஐம் சாரி, இன்னைக்கு காலையில ரேசர் கிடைக்கலன்னு ஒன்று தேவையில்லாம திட்டேன். அந்த ரேசர் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன், உனக்கு வித்தியாசம் எதுவும் தெரியலையா? இன்னைக்கு காலையில பயங்கர டென்ஷன் ஆயிட்டல. அம்மா வேற உங்ககிட்ட ஒழுங்கா பேச மாட்டாங்க. ஆமா கார்த்திக், அவங்க நம்ம மேல கோவமா இருக்காங்க. நாம வேணும்னே அவங்க கூட சேர்ந்து பூஜை பண்ணலன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க கூட பூஜை பண்ண இஷ்டம் இல்லாம தான் நாம எங்க அப்பா அம்மா கூட பூஜை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அர்ச்சனா, அவங்க கிட்ட தான் நம்ம சொன்னோமே, நாம எவ்வளவோ தேடியும் அவங்க யாரையுமே நம்ம பார்க்கல. ஆனா கார்த்திக், இப்ப அவங்க நம்மள தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சொன்னாலும் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்மள தப்பாவே நினைக்கிறாங்க. நேத்து என் அம்மா அப்பாவோட நம்ம பூஜை பண்ணிருக்கவே கூடாது. பூஜை பண்ணாம எப்படி திரும்ப வர்றது? இப்பெல்லாம் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு ஒண்ணுமே புரியல. நேத்து நம்ம வேற வழி இல்லாம தானே பூஜை பண்ணோம். யாரும் அதை புரிஞ்சுக்கவே இல்லை. யாரும் என் கூட ஒழுங்காவும் பேசவே இல்லை. முதல் முறையா நம்ம வீட்டுக்குள்ளேயே நான் ஒரு விருந்தாளி மாதிரி ஃபீல் பண்றேன். சொந்தங்களுக்கு நடுவுல இருந்தோம் வெளியாள் மாதிரி ஃபீல் பண்றேன். கார்த்திக், கார்த்திக் உங்களை தான் கூப்பிடுறாங்க, நீங்க போங்க. நான் போய் லக்ஷ்மியை ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். அர்ச்சனா, ஐயோ, ம். கொடுங்க. இங்க யாருமே சந்தோஷமா இல்ல. கார்த்திக் வேற அப்செட்டா இருக்கான். இந்த வீடு இதுக்கு முன்னாடி இப்படி இருந்ததே இல்லையே. எப்படி இந்த வீடு ரெண்டா பிரிஞ்சது நந்தினி? நீங்க யாரும் என் மாமாவை தடுக்கவே இல்லை. கார்த்திக் அர்ச்சனா உதவி பண்ணுங்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணாங்க. தடுக்கிறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா அப்பா யார் பேச்சும் கேட்கல. அர்ச்சனா அவர்கிட்ட எவ்வளவோ மன்னிப்பு கேட்டா. சித்தி ரொம்ப அழுதாங்க. ஆனா கார்த்திக் அர்ச்சனா நம்ம கல்யாணத்தை நடத்தி வச்சதுனால தான் அவங்க மேல எல்லாரும் கோவமா இருக்காங்களா? நந்தினி, நீ உங்க அப்பா கிட்ட இதை புரியும்படி சொல்லிருக்கலாம்ல.
கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது நம்ம தானே. அவங்க 2 பேரும் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அவ்வளவுதான். இதுல அர்ச்சனா கார்த்திகோட தப்பு என்ன இருக்கு சொல்லு? நாம பண்ண தப்புக்கு அவங்களுக்கு ஏன் தண்டனை கிடைக்கணும்? கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நாம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சந்தோஷமா இருப்போம்னு நினைக்கல? இல்ல மாமா சொல்றதுதான் சரியா? நம்ம எடுத்த முடிவு தப்பா? தயவு செஞ்சு சொல்லு நந்தினி. நாம எடுத்த முடிவு நினைச்சு நீ இப்ப வருத்தப்படுறியா? நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ முடியாதா? சத்தியமா என் மனசுல அந்த மாதிரி எண்ணம் இல்ல. ஆனா நீ இப்படிதான் நினைக்கிறியா? நம்மளை பத்தி நீ என்ன யோசிச்சிருக்க? இனிமே நீ தினமும் புடவை கட்டிக்கணும். எப்படிதான் நீ மேனேஜ் பண்ண போறியோ? அண்ணி சரி சரி, முடிஞ்சிருச்சு. எப்படி திரும்ப? நீ ரொம்ப அழகா இருக்க. வாவ் லக்ஷ்மி, நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த வலையிலையும் போட்டுக்கோ. உட்காரு. உட்காரு. சூப்பர். அண்ணி ஒரு நிமிஷம், ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? இந்த மையம் மட்டும் கொஞ்சம் குறைச்சிடுங்களேன். இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க லக்ஷ்மி. இப்ப சந்தோஷம் தானே? உனக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்குன்னு தங்கச்சி யாருமே இல்ல. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அக்கா தங்கச்சின்னு 2 பேர் கிடைச்சிட்டீங்க. நீ என் தங்கச்சி, நீங்க என் அக்கா. எனக்கு வேற என்ன வேணும்? இப்போ லக்ஷ்மி ஃபுல்லா ரெடி. ஒரு நிமிஷம். பர்ஃபெக்ட்டா இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. அட லக்ஷ்மி, ஏய் என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? அது வந்து நீ எப்படி திடீர்னு இவ்வளவு அழகா மாறின? மாமா லக்ஷ்மி, நீ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. அண்ணா, இந்த மொத்த கிரெடிட்டும் அன்னைக்கு தான் போகணும். இவங்க தான் என்ன ரெடி பண்ணாங்க. இல்லன்னா என்ன பண்றது, நான் முடிச்சிட்டே இருந்திருப்பேன். அப்ப மொத்த கிரெடிட்டும் கார்த்திகை தானே போய் சேரணும். இவன் இவ்வளவு நல்ல அண்ணியை கூட்டிட்டு வரலன்னா நீ எப்படி இன்னைக்கு இவ்வளவு அழகா மாறி இருப்ப? சரி, தேங்க்யூ சொல்லு. நோ வே. உனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? சொல்ல போனா நாங்க அர்ச்சனாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இவ தானே உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னா. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி, எங்க அண்ணனை பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு. அர்ச்சனா, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். உன்னால கொஞ்சம் வர முடியுமா? என்னங்க இப்ப வா? அது லக்ஷ்மிக்காக நான் ஒன்னு வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் வந்து அதை பாரு. அப்படியா? நான் இத வந்துடுறேன். சரி, அப்போ நானும் கீழே போயிருக்கேன். அங்க எல்லாரும் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம்ல. மாணிக்கம், சீக்கிரமா குடிக்க தண்ணி கொண்டு வா. எல்லாரும் எங்க போயிட்டாங்க? மாமா, மாமா தண்ணி கேட்டீங்களே. மாப்ள, சொல்லுங்க மாமா. நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நந்தினி கூட பேசுனீங்களா? மாமா, நந்தினி மேல எனக்கு எப்போ எந்த கோவமா இருந்ததில்ல. எங்க லைஃப் பத்தி யோசிக்கிறதுக்கு நந்தினி தான் டைம் வேணும்னு கேட்டாங்க. அதுக்காக தான் நான் பொறுமையா இருக்கேன். நந்தினியை வற்புறுத்துறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை மாமா. என்னன்னா, ஏற்கனவே ரொம்ப நாளா ஆயிடுச்சு.
அதனால சீக்கிரம் யோசிங்க. அது உறவுகளுக்கு நடுவில் பிரிவுகள் ரொம்ப நாளைக்கு இருக்கக்கூடாது. பிரிவு பெருசாயிடுச்சுன்னா தூரம் ஆயிடுவாங்க. மாமா, அப்படிலாம் எதுவும் நடக்காது. அது எங்க 2 பேருக்கும் நல்லா தெரியும். நடந்த விஷயம் எதுவுமே அடுத்தவங்களால் நடந்தது இல்லையே. தெளிவா சொல்லணும்னா எங்க 2 பேரோட எண்ணங்கள் தான் ஒண்ணு சேரல. நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சுமா? எதுக்காக கூப்பிட்ட? என்னங்க, இன்னைக்கு லக்ஷ்மியோட நிச்சயதார்த்தமா? என்ன, இன்னைக்கு லட்சுமிக்கு நிச்சயதார்த்தமா? ஆ. நமக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லல. அர்ச்சனாவோட பெரியப்பாவுக்கு நாம இங்க வந்ததுல இஷ்டம் இல்லையோ என்னமோ. இப்ப நம்ம என்ன பண்றதுங்க? இங்க இருந்து கிளம்பிடலாமா? நம்மள பூஜைக்காக மட்டும்தானே கூப்பிட்டாங்க. ஆனா இந்த சமயத்துல நம்ம போனா நல்லா இருக்குமா? நீங்க சொல்றதும் சரிதான். நாம அவங்க சம்பந்திங்க. திடீர்னு கிளம்பி போயிட்டோம்னா பாக்குறவங்க 4 விதமா பேசுவாங்க. ஆனா நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனுக்கு இருக்க சொல்லி நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே. இப்ப அவங்க எல்லாருமே அர்ச்சனா மேல கோவமா இருக்காங்க. ஒருவேளை நம்ம மேலயும் கோவம் இருக்கலாம். என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலமா. குமுதா, இந்த கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் வை. சரி. நீங்க பிரசாதம் எடுத்துக்கிட்டீங்களா? கொடுத்தாங்க, எடுத்துக்கிட்டோம். நான் போய் எல்லாரையும் கவனிக்கணும். இதோ இப்போ ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். தாராளமா போய் பாருங்க. இன்னைக்குன்னு கைய வீசிட்டு வந்திருக்கேன். நான் எதுவும் வாங்கிட்டு கூட வரல. என்னங்க, எனக்கு என்ன தோணுதுன்னா நாம திரும்ப வீட்டுக்கு போறதா நல்லதுன்னு தோணுது. அதுவும் இல்லாம வந்தனாவை பத்தி நினைச்சாலே டென்ஷனா இருக்கு. வந்தனா தனியா இருக்கான்னு சொல்லிட்டு போயிட்டா யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி நேரத்துல நம்ம என்ன விஸ்வநாதன் இது? எதுக்காக எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? வந்து உட்காருங்க. அப்புறம் ஒரு விஷயம், இன்னைக்கு இந்த வீட்டுக்கு வர போற மாப்பிள்ளைய நீங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் போகணும். இல்ல, அது என்னன்னா, நான் ஏற்கனவே அவரோட போட்டோவை பார்த்திருக்கேன். ரொம்ப நல்ல பையங்க. ஆனா உங்களோட மாப்பிள்ளை பார்த்ததும் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்தது. நம்ம ஊரை சேர்ந்தவங்க தான். வாங்க வாங்க வந்து உட்காருங்க. ஆனா அது சம்பந்தி, நாங்க என்ன நினைக்கிறோம்னா, ராஜசேகரா, எல்லாரையும் உட்கார வச்சு பேசு. சரிண்ணா, சரி வாங்க உட்கார்ந்து பேசலாம். வாங்க சம்பந்தி, வாங்க. சரி வாங்க வாங்க. வா.